தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என முதலமைச்சர் விஜய் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். போதைப்பொருள் ஒழிப்பில் மாநிலங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். நீர் என்பது மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையானது என்பதையும் முதலமைச்சர் விஜய் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். தன்னுடைய உரையில் கீழ்நிலை மாநிலங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார். இதேபோல தமிழ்நாட்டில் நீட் தேர்வு தேவையில்லை, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இவர்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். வணக்கம் லாவண்யா. முதலமைச்சர் விஜய் தற்பொழுது 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் உரையாற்றியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? வணக்கம் சிகாமணி. இன்று சென்னை கோவளம் பகுதியிலே 31வது தென் மாநில முதலமைச்சர்களினுடைய அந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்கியிருக்கிறார். துணைத் தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமை தாங்கியிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாநில முதலமைச்சர்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையிலே தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் மருத்துவ சேர்க்கை நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார். நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்கள் மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதகமாக இருப்பதாக தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்தில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள MBBS, BDS மற்றும் ஆயுஷ் இடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே நிரப்ப மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தொகுதி மறுவரையை பொறுத்தவரை 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் ஒதுக்கீட்டுக்கான இடைக்கால தடை முடிவுக்கு வரும் நிலையில் மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையக்கூடும் என கவலையை முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சிறப்பாக செயல்பட்டதற்காக எந்த மாநிலத்திற்கும் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் குறைவு ஏற்படாது என்பதற்கான தெளிவான சட்டப்பூர்வ உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவிரி விவகாரத்தை பற்றியும் அங்கு முதலமைச்சர் விஜய் உரையாற்றி இருக்கிறார். காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய முடிவுகளை உரிய நேரத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றும் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு ஏற்ப நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தும் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி லாவண்யா.